தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சியில் உள்ள நிர்வாகிகளுக்கு மாவட்ட செயலாளர்கள் பதவி வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்ட தெற்கு ஒன்றிய செயலாளராக RM சிவராமன் நியமிக்கப்பட்டதை தமிழக வெற்றிக் கழகத்தின் கழக நிர்வாகிகள் தொண்டர்களும் ஒன்று கூடி தெற்கு மாவட்ட செயலாளர் சிவராமனுக்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருமயம் வந்த புதுக்கோட்டை மாவட்ட தெற்கு மாவட்ட செயலாளர் திருமயம் கோட்டை பைரவர் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். பின்பு காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களும் மேலதாளம் உலக ஊர்வலமாக சென்று அவருக்கு புதுக்கோட்டை மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். அதன் பின்பு வரும் 2026ஆம் வருடம் தேர்தலில் நமது தளபதி விஜய் அவர்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். சட்டமன்ற உறுப்பினரே, தெற்கு மாவட்ட செயலாளரே, மத்திய மாவட்டத்தின் நம்பிக்கையே, மத்திய மாவட்டத்தின் நம்பிக்கையே, தளபதியின் விசுவாசியே, தளபதியின் விசுவாசியே, இந்த தளபதியின் விசுவாசியே, தளபதியின் விசுவாசியே, இந்த படை போதுமா, இந்த படை வேணுமா, இந்த படை போதுமா, இந்த படை வேணுமா. தலைவர்கள் பொன்னாடி பூஜை செய்கின்றார், மரியாதை செய்கின்றனர். நம் தளபதி மற்றும் நம்ம குஷியான பொதுச் செயலாளர் அவர்கள் மற்றும் நமது மாவட்ட முன்னாள் விஜய் மக்கள் இயக்க தலைவர் மத்திய மாவட்ட செயலாளர் திரு வழக்கறிஞர் பர்வேஸ் அவர்களை அன்பு மற்றும் வரவேற்கினங்க உங்களுடைய வாழ்த்துக்களை பெற்று உங்கள் முன்னாடி இருக்கிறோம். நம் 26வது வருடம் 2026 நம் தளபதியை வெற்றி பெற்று தமிழ்நாடு முதலமைச்சராக ஆவதற்காக ஒழிப்பதற்கு நாம் அனைவரும் ஒன்று கொண்டிருக்கிறோம். இதில் என்னோடு முழு ஒத்துழைப்பு உங்கள் அனைவருக்கும் இருக்கும். ஆகவே அனைவரும் ஒத்துழைத்து அதற்காக பாடுபட வேண்டும். நம்ம தளபதி மற்றும் பொதுச் செயலாளர் நமது மாவட்ட செயலாளர் மத்திய மாவட்ட செயலாளர் திரு பர்வேஸ் அவர்கள் சார்பாக உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.